கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் குமரேசன். விவரங்கள் குமரேசன். அதாவது இன்று நடைபெற்ற இந்த தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டத்தின் போது தற்போது வெள்ளி உருக்கும் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக இன்று 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி தரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் அடையாள அட்டை அதாவது 11 சட்டமன்ற தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டு அவர்கள் வரவைக்கப்பட்டிருந்தனர். இந்த வரக்கூடியவர்கள் இன்று காலை 8 மணியிலிருந்தே அவர்கள் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் இருக்கின்ற அந்த மைதானத்திற்கு வந்த வண்ணம் இருந்தனர். அவர்களை 10 மணி அளவில் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். குறிப்பாக காவல்துறையினரும் அதே போல பாதுகாப்பு படையில் ஈடுபட்டிருந்த தமிழக வெற்றி கழகத்தின் அந்த பாதுகாவலர்களும் அந்த அனுமதி அட்டையை சரிபார்த்து ஒவ்வொருவராக உள்ளே அனுப்பி கொண்டிருந்தனர். அந்த நிலையில் தான் 10 மணியிலிருந்து சுமார் 1 மணி வரை அவர்கள் கடுமையான வெயிலில் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த கடும் வெயிலின் தாக்கத்தின் காரணமாக தற்போது கரட்டூர், அதாவது சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகே உள்ள கரட்டூர் பகுதியைச் சேர்ந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த சூரஜ் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். 37 வயதான இவர் இப்போது உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக இவருக்கு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளன. 10 வயதில் மகளும் அதே போல 5 வயதில் மகனும் என 2 குழந்தைகள் உள்ளனர். இவர் வெள்ளி தொழிலாளி, அதாவது வெள்ளி கட்டி வாங்கிட்டு வந்து அதை உருக்கி கொடுக்கும் அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு குடும்ப தொழில் போல் அவரை வீட்டிலேயே வைத்து அந்த வெள்ளியை உருக்கி கூலிக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் அவர் தற்போது இந்த விஜய் கூட்டத்திற்காக அவருக்கு கிடைத்த நண்பர் மூலமாக கிடைத்த அந்த அனுமதி சீட்டுடன் வந்து அவர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்த நிலையில் தான் இந்த உயிரிழப்பு சம்பவம் நடந்திருக்கின்றது. குறிப்பாக 3 மணி நேரத்திற்கு மேலாக ஒரே இடத்தில் நிற்கப்பட்டு இந்த வெயிலின் தாக்கம் காரணமாக அவர் மயக்கம் ஏற்பட்டு மயக்கத்தின் காரணமாக உடனடியாக அவர் அந்த மருத்துவ முகாமுக்கு அழைத்து செல்ல வந்தார். ஆனாலும் அந்த மருத்துவ முகாமிற்கு வந்த உடனேயே மருத்துவர்கள் சோதித்த உடனேயே உடனடியாக அவரை தனியார் மருத்துவக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று கூறிவிட்டனர். அதன் காரணமாக அவர் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அழைத்து செல்லப்பட்டு இங்கு கொண்டு வரும் பொழுதே அவர் நடுவழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தெரிவித்தவுடன் அவருடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு தற்போது உறவினர்களும் நண்பர்களும் இந்த மணிமா என்ற அந்த தனியார் மருத்துவமனையில் தான் முகாமிட்டிருக்கார்கள். அவருடைய உடலை தற்போது சேலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்ல இருக்கிறார்கள். உறவினர்களும் சரி, அதே போல வந்திருந்த நண்பர்களும் அன்பாக பழகக்கூடியவர் உயிரிழந்து விட்டாரே என்ற வகையில் தான் ஒவ்வொருவரும் அவர்கள் கண்ணீர் விட்டு அழக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்க முடிந்தது. குறிப்பாக 2 குழந்தைகள், 5 வயதில் ஒரு மகனும் 10 வயதில் ஒரு மகளும் அவர்கள் படித்து வருகிறார்கள். மகள் 5வது வகுப்பிலும் மகன் 1ஆம் வகுப்பும் படித்து வருகிறார். இந்த நிலையில் ஓரளவுக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான அளவு இந்த வெள்ளி தொழிலில் சம்பாதித்து குடும்பத்தை ஓட்டி வந்த நிலையில் பரிதாபமாக 37 வயதான அந்த சுராஜ் வெயிலின் கொடுமை காரணமாக 3 மணி நேரத்திற்கு மேலாக அந்த கூட்டத்தில் பங்கேற்று அவர் நின்றதின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார். அதாவது காலை 8 மணி அளவிலேயே அவருக்கு அந்த அனுமதி சீட்டு கிடைத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உடனடியாக அவர் இங்க கூட்ட மைதானத்திற்கு வந்திருக்கிறார். அங்கு 9 மணியிலிருந்து காத்திருந்து விட்டு பின்னர் 10 மணி அளவில் அவரை மைதானத்திற்குள் அனுமதித்தார்கள். அதனைத் தொடர்ந்து 10 மணியிலிருந்து 1 மணி வரை அவர் மைதானத்திற்குள்ளேயே அந்த கடியும் வெயிலில் நின்றிருந்திருக்கிறார். அதாவது முழுக்க அந்த மைதானம் முழுவதும் 18 கேலரிகள் அமைக்கப்பட்டு மேற்கூரை எதுவும் போடப்படவில்லை. இதன் காரணமாக வெயிலிலேயே அனைவரும் காத்திருந்தனர். இதனால் தான் சுமார் 5க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்தனர். மயக்கமடைந்தவர்கள் அங்கேயே அவர்களுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனாலும் கூட இவருக்கு கடுமையான நெஞ்சுவலி மற்றும் அந்த மயக்கம் காரணமாக அந்த மருத்துவ முகாமில் சிகிச்சை அளித்தும் அவருக்கு கூடுதல் சிகிச்சை தேவைப்பட்டதன் காரணமாக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். இந்த நிலையில் தான் அவர் தனியார் மருத்துவமனையில் கொண்டு வரும் வழியிலேயே உயிரிழந்திருக்கிறார். 37 வயதான இந்த சிராஜ் வெள்ளி உருக்கும் தொழில் செய்திருக்கிறார். 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மகாராஷ்டிராவிலிருந்து இங்கு வந்து கரட்டூர் என்ற பகுதியில் தங்களது உறவினர்களோடு வெள்ளிப்பட்டையில் வேலை செய்து கொண்டு பின்னர் அவர் திருமணமானவுடன் அவர் தம் குடும்ப தொழிலாக இதை வந்து சிறு தொழிலாக இந்த வெள்ளி உருக்கும் தொழிலை செய்து வந்த நிலையில் தான் தற்போது உயிரிழந்திருக்கிறார். இவருக்கு 1 வயதில் மகனும் அதே போல 10 வயதில் மகளும் இருக்கிறார்கள். மனைவி பிரியங்கா மனைவியை கணவனின் உடலை பார்த்து கதறி எழுத காட்சி அனைவரையும் உள்ளம் உருக்கிய வகையில் இருந்தது. அந்த வகையில் தான் விஜய் அவர்களின் அந்த பரப்புரை கூட்டத்திற்கு வந்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இந்த சேலத்தில் மட்டும் இல்லை, ஏற்கனவே பல்வேறு அதாவது கரூரில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து விஜய் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் தற்போது இந்த ஒரு வாலிபர் உயிரிழந்த சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.
ஓ, 5க்கும் மேற்பட்டோர் மயக்கம் அடைந்தார்கள் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அவர்களுடைய உடல்நலம் அப்படின்றது எப்படி இருக்கு? அவர்கள் யாரேனும் மருத்துவமனையில தீவிர சிகிச்சையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்களா குமரேசன்? நிச்சயமாக அதாவது அங்கு அதாவது 3-4 மணி நேரம் வெயிலில் காத்திருந்தவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டது. அவர்கள் உடனடியாக அங்கு அங்கு வைக்கப்பட்டிருந்த அந்த ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த அந்த முகாமிற்கு கொண்டு வரப்பட்டனர். அந்த முகாமில் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதனால் அவர்கள் முகாமிலேயே அவர்கள் சரியாகிவிட்டார்கள். இவர் மட்டும் கடுமையான வெயிலின் தாக்கம் ஒருபுறம், அதே போல் இவருக்கு ஏற்கனவே சற்று உடல்நல குறைவு, அதாவது மாரடைப்பு இருந்ததாக கூறப்படுகிறது. அதன் காரணமாக இவருக்கு அந்த வெயிலின் தாக்கம் என்பது கடுமையாக இருந்ததால் மயக்கமடைந்தார். மயக்கத்தின் காரணமாக அவர் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாகவும் இங்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஆனால் வழியிலேயே இறந்து விட்டார். ஆனால் வயது என்பது அவருக்கு 37 வயது தான். அவருக்கு சிறு பிள்ளைகள் இருக்கார்கள். திருமணமாகி அவருக்கு சற்றேறக்குறைய ஒரு 12 ஆண்டுகள் ஆகிறது. இந்த நிலையில்தான் மனைவியும் இளம் மனைவியாக இருக்கிறார். 32 வயது அவருக்கு ஆகிறது. குழந்தைகளும் இளம் வயதாக இருக்கிறார்கள். மகாராஷ்டிராவிலிருந்து பிழைக்க வந்தவர்கள் இங்கு அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தற்போது உயிரிழந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் உயிர் பலி சம்பவத்திற்கு பிறகுதான் அந்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்றதெல்லாம் வெளியிடப்பட்டது. இப்போ இந்த கூட்டத்திற்கு காவல்துறை தரப்பில் விதிக்கப்பட்டிருந்த அந்த விதிமுறைகள் எல்லாம் முறையாக கடைபிடிக்கப்பட்டதா? குறிப்பாக அமரக்கூடிய வருபவர்கள் அமரக்கூடிய இடம், அவர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட அந்த ஏற்பாடுகள்லாம் முறையா செய்யப்படலையா குமரேசன்? அதாவது இந்த கூட்டத்திற்கு அனுமதி கேட்ட பொழுதே காவல்துறை சார்பில் அவர்கள் 52 நிபந்தனைகளை விதித்திருந்தனர். குறிப்பாக எப்படி அழைத்து வரப்படுவீர்கள், அவர்களை எப்படி அமர வைக்கப்படுவீர்கள், அவர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு செய்வீர்கள், முழுமையான பாதுகாப்பு அவர்களுக்கு எவ்வாறு செய்வீர்கள் என்ற வகையில் தான் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் உள்ளிட்ட அந்த செயலாளரிடம் காவல்துறை, அதாவது சேலம் மாநகர காவல் ஆணையர் அவர் கேள்விகளை கேட்டிருந்தார். அதற்கு அவர்கள் ஏற்கனவே சரியாக அவர்கள் அந்த கொடுத்த விண்ணப்பத்தில் நாங்கள் இதையெல்லாம் சரியாக செய்வோம் என்ற வகையில் அவர்களும் தெரிவித்திருந்தனர். அதே போல காவல்துறை சார்பிலும் அவர்களுக்கு போதிய அளவில் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 600 - 800 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். ஆனாலும் கூட அந்த விஜய் வரும்பொழுது சாலை முழுவதுமாக தொண்டர்கள் திரண்டு வந்து அவரை பார்க்க வேண்டும் என்ற அந்த உந்துதலோடு வந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கு 5000 பேர் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அனுமதி சீட்டும் வழங்கப்பட்டிருந்ததாக மாவட்ட நிர்வாகி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்படி வந்தவர்களில் சிலர் அனுமதி சீட்டு இல்லாமல் போலியாக அச்சிடப்பட்ட, அதாவது ஜெராக்ஸ் செய்யப்பட்ட அந்த கார்டையும் கொண்டு வந்திருந்தனர். அதை பிடித்து பெரும்பாலானோரை காவல்துறையினர் வெளியே அனுப்பிய காட்சிகளும் நம்மிடம் இடம்பெற்றிருக்கிறது. ஆனாலும் கூட கடைசி நேரத்தில் விஜய் உள்ளே செல்லும் நேரத்தில் அதாவது காவல்துறையின் கட்டுப்பாட்டை மீறி ஏராளமானோர் உள்ளே நுழைந்து அவர்களும் உள்ளே நுழைந்து விட்டார்கள். ஆண்களும் பெண்களும் என நுழைந்து விட்டார்கள். ஆண்களுக்கு தனியாக நுழைவாயிலும், அதேபோல பெண்கள் செல்வதற்கு தனியான நுழைவாயிலும் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட பெண்கள் செல்லக்கூடிய அந்த நுழைவாயிலும் தொண்டர்கள் அதிக அளவில் புகுந்து அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள். இந்த நிலையில் தான், அதாவது இந்த அனுமதிக்கப்பட்டிருந்தவர்கள் ஏற்கனவே 10 மணி அளவில் அவர்கள் அந்த கூட்ட மைதானத்திற்குள் அழைத்து செல்லப்பட்டனர். இதன் காரணமாக சுமார் 3 மணி நேரம், அதாவது விஜய் 1 மணி அளவில் கூட்டத்தில் வந்து பேசியிருந்தார். அதனால் அவர் பேசிக் கொண்டிருக்கும் நிலையிலேயே இந்த சுராஜ் என்பவர் திடீரென மயக்கமுற்றார். மயக்கமுற்றவருக்கு உடனடியாக அங்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டாலும் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் என்ன என்பதின் காரணமாக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு இங்கு தற்போது அவர் உயிரிழந்திருக்கிறார். அதாவது விஜய் கூட்டத்திற்கு போதுமான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டாலும் கூட, பல்வேறு நிபந்தனைகளை இந்த நிர்வாகிகள் செய்திருந்தாலும் கூட தொண்டர்கள் தொண்டர்களை பொறுத்தவரை கட்டுப்பாடு இல்லாமல் அவர்கள் நடந்து கொண்டனர். ஏனென்றால் நிர்வாகிகளை பொறுத்தவரை 5000 பேர் மட்டும்தான் கலந்து கொள்வார்கள். மீறி யாரும் வர வேண்டாம், அனைவரும் வீட்டிலிருந்தே தொலைக்காட்சியை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் பலமுறை வேண்டுகோள் விடுத்த நிலையிலும் கூட தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்தனர். குறிப்பாக கூட்டம் நடக்கக்கூடிய இடத்தில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தாலும் கூட அந்த போலீசாரின் தடுப்புகளை எல்லாம் மீறி தொண்டர்கள் உள்ளே நுழையக்கூடிய ஒரு காட்சியும் நாம் ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம். அந்த வகையில் தான் தொண்டர்களை பொறுத்தவரை ஒரு கட்டுப்பாடற்ற முறையில் வந்து இந்த கூட்டத்தில் கூடினர். இந்த நிலையில் தான் தற்போது இந்த ஒரு உயிரிழப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. ஏற்கனவே கரூரில் 41 பேர்
உயிரிழந்த சம்பவத்தின் போது வழிகாட்டு நெறிமுறைகள் உயர்நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நெறிமுறைகளை அப்படியே பின்பற்றுமாறு மாநகர காவல்துறை சார்பில் பல முறை இந்த நிர்வாகிகளை அழைத்து அவர்களுக்கு தெரிவித்திருந்தனர். நிர்வாகிகளும் தங்களுக்கு நல்ல அறிவுரையை காவல்துறையினர் வழங்கி இருக்கிறார்கள். எனவே அதன்படிதான் நாங்கள் செயல்படுவோம் என்ற வகையில் அவர்களும் இந்த கூட்டத்தை நடத்த ஏற்பாடு செய்திருந்தனர். அதே போல வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தண்ணி பாட்டில், ஜூஸ் பாட்டில், அதே போல ஸ்நாக்ஸ் என்ற வகையில் ஒரு பையும் அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள். ஆனாலும் கூட மேற்கூரை எதுவும் போடப்படாமல் 3 மணி நேரத்திற்கு மேலாக அந்த மக்களை காக்க வைத்ததின் காரணமாகத்தான் கடுமையான வெயில் நிலவக்கூடிய இந்த நிலையில் இந்த வெயிலின் தாக்கத்தின் காரணமாகத்தான் தற்போது சுராஜ் அவர்கள் உயிரிழந்திருக்கிறார். இப்போது அவர் உயிரிழந்த இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை மட்டும் ஏற்படுத்தவில்லை. அவர்கள் குடும்பத்தினர் எப்படி இனி அவர்களுடைய குடும்பத்தை நடத்துவார்கள்? குறிப்பாக இளம் வயது மனைவி, அதே போல 10 வயதுடைய மகள், 5 வயதுடைய ஒரு மகன் என இந்த சிறு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அவர்கள் எப்படி வாழ்வார்கள், எப்படி தங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை தொடர்வார்கள் என்ற வகையில் தான் இங்கு வந்திருக்கக்கூடிய அவருடைய உறவினர்களும் சரி, நண்பர்களும் கதறி அழுதனர். அந்த வகையில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை இந்த சம்பவம் ஏற்படுத்தி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.